சென்னை எண்ணூர் குழந்தை ரித்திகா படுகொலை வழக்கில் எதிர்வீட்டு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். நகைக்காக கொலை நடந்துள்ளது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ரித்திகாவின் எதிர்வீட்டு பெண் ரேவதி என்பவரை கைது செய்துள்ள காவல்துறையினர் குழந்தை ரித்திகாவின் கொலுசு உள்ளிட்ட நகைகளை மீட்டுள்ளனர். எண்ணூர் சுனாமி குடியிருப்பில் இருந்து கடந்த 18ஆம் தேதி காணாமல் போன குழந்தை ரித்திகா திருவொற்றியூர் குப்பை கிடங்கில் இருந்து சடலமாக நேற்று கண்டெடுக்கப்பட்டார். விசாரணையில் குப்பைகளை அள்ளி வந்த லாரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் இருந்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து சுனாமி குடியிருப்பில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்பகுதியில் இருந்த அடகுக்கடை ஒன்றில் குழந்தையின் நகைகள் மீட்கப்பட்டதை அடுத்து அதனை அடகு வைத்தவர்கள் யார் என காவல்துறையினர் புலனாய்வு மேற்கொண்டனர். இதில் நகைக்காக குழந்தை ரித்திகாவை அவரின் எதிர்வீட்டு பெண்ணான ரேவதி என்பவர் கொலை செய்து நகைகளை அடகு வைத்தது தெரியவந்தது. இதனையடுத்து ரேவதியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். குழந்தையின் படுகொலையை அடுத்து பொதுமக்கள் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்பகுதியில் காவல் நிலையம் அமைக்க வேண்டும், சிசிடிவி பொருத்த வேண்டும், குற்றவாளிக்கு கடும் தண்டனை அளிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.